5ஆம் தேதி விவசாயிகளுடைய பிரச்சனையை தீர்மானித்து மத்திய மாநில அரசை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் முழு அடைப்பு போராட்டத்தை ஏற்கனவே அனைத்து கட்சி சார்பில் கூடி முடிவெடுத்து அறிவித்திருக்கிறோம். ஆக அந்த போராட்டம் எந்த வகையில் அமைய வேண்டும் என்பதற்காக அது தொடர்பாக இன்று திராவிட முன்னேற்றக் கழகம், காங்கிரஸ் கட்சி, மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய முஸ்லீம்கள், விடுதலை சிறுத்தைகள், மனிதநேய மக்கள் கட்சி ஆகிய கட்சியின் தலைவர்களுடைய கலந்தாலோசனை கூட்டம் இன்று அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது. கொஞ்சம் டவுன் பல்வேறு பரிமாறி அந்த முடிவை நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். அதே நேரத்தில் டெல்லியில திரு ஐயாக்கன் அவர்கள் தலைமையில் அங்கு விவசாயிகள் தொடர்ந்து ஏறக்குறைய ஒரு 40 நாட்களுக்கு மேலாக பல்வேறு நிலைகளில் பல சிரமங்களை ஏற்றுக்கொண்டு தொடர் போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த போராட்டத்தை தற்காலிகமாக அவர்கள் நிறுத்திவிட்டு 25ஆம் தேதி நடைபெறவிருக்கக்கூடிய முழு அடைப்பு போராட்டத்திற்கும் தொடர்ந்து அனைத்து கட்சிகளின் சார்பில் நாங்கள் இது குறித்து எடுக்க இருக்கக்கூடிய அந்த நடவடிக்கைகளுக்கு அவர்கள் துணை நிற்க வேண்டும். அந்த போராட்டத்தில் அவர்கள் பங்கேற்க வேண்டும். எனவே அவர்கள் அந்த போராட்டத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துவிட்டு இதற்கு ஆதரவு தர வேண்டும் என்ற நிலையில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறோம். அந்த தீர்மானத்தை திரு ஐயாக்கன் அவர்களுக்கும் நாங்கள் இப்போது அளித்திருக்கிறோம். பிரதமர் விவசாயிகள் தொடர்ந்து சந்திக்க மாட்டாரு. இந்த நிலையில் நம்ம பிரதமர் விவசாய ஆட்சியில் பிரதமருக்கான நேரம் என்பது ஏற்கனவே அனைத்து கட்சி கூட்டத்தில் பிரதமரை சந்திப்பது அனைத்து கட்சி தலைவர்கள், விவசாய சங்க பிரதிநிதிகளை எல்லாம் அழைத்துக் கொண்டு சந்திக்கிற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறோம். அந்த தீர்மானத்தின் நகலை அத்தோடு எதிர்கட்சி தலைவர்கள் முறையில் நானே ஒரு தனிப்பட்ட முறையில் பிரதமருக்கு கடிதம் அனுப்பி வைத்திருக்கிறேன். அது மட்டுமல்ல, எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சிவா அவர்கள் 2 நாட்கள் பிரதமரை சந்திப்பதற்கான முயற்சிகளை ஆனால் எந்த பலனும் கிடைக்கவில்லை. நான் எழுதிய வரையில் எந்த பதிலும் வரவில்லை. தலைவர்கள் 25ஆம் தேதி பேசியிருக்கிறோம். 25ஆம் தேதி போராட்டம் நடைபெறுகிறது. அது உங்களுக்கு டெல்டா மாவட்டத்திலேயே நீங்கள் போராட்டத்தில் ஈடுபடுவீங்க பொறுத்திருப்பார். விவசாய அமைப்புகள், வணிகர் சங்கங்களை சேர்ந்தவர்கள், அரசு ஊழியர்கள், இந்த அமைப்புகள்லாம் ஆதரவு ஏற்படுத்தீர்கள். எல்லா அமைப்புகளுக்கும் கட்சி பாகுபாடின்றி எல்லா அமைப்புகளுக்கும் திரைப்படத்துறையினருக்கு, போக்குவரத்து தொழிற்சங்கத்திற்கு, அதே போல் வியாபாரிகளுக்கு, வணிகர்களுக்கு, சினிமா சங்கத்திற்கு, எல்லா அமைப்புகளுக்கும் நான் தனிப்பட்ட முறையில் வியாபாரி சங்கங்கள் கடிதம் எழுதியிருக்கிறேன். எல்லா அமைப்புகளும் ஓரளவுக்கு ஆதரவு தருவதாக மத்திய வேளாண் தெளிவாக பல்வேறு போராட்டம் நடந்துகிறோம் கூட விவசாய கடனை ரத்து செய்ய முடியாதுன்னு வெளிப்படையாக அதிகாரப்பூர்வமாக இந்த சூழ்நிலையில் இது போன்ற போராட்டங்கள் அதுக்காக தான் இந்த போராட்டங்க இல்லை. அதான் எது மாதிரியான நடவடிக்கைகளுக்கும் மத்திய அரசாங்கம் ஏன் இவ்வளவு ஒரு கடுமையான அதே சமயம் மற்ற மாநிலங்களுக்கு அவர்கள் நடவடிக்கை எடுத்துட்டு வராங்க விவசாய பிரச்சனையில். இந்த போராட்டத்தினுடைய விளக்கம் சொல்லக்கூடிய வகையில் தான் இந்த கூட்டம் நடைபெறுகிறது. அகில மாநில கூட்டம் நடைபெறுகிறது. தொடர்ந்து 25ஆம் தேதி முழு அடைப்பு போராட்டம் நடைபெறுகிறது. நாங்கள் இதற்கு பின்னும் மத்திய மாநில அரசு செவி சாய்க்கவில்லை என்று சொன்னால் தொடர்ந்து மீண்டும் நாங்கள் கூறி இது விவாதித்து அடுத்த கட்ட நடவடிக்கை நிச்சயமாக மேற்கொள்வோம். தமிழக அரசுடைய செயல்பாடு